ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு சிவமயேஸ். நான் உங்களோட ஆர்த்தி. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, குரூப் 4 தமிழ் நம்ம டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு இயலும் அப்படியே நீங்கள் வீடியோ மாதிரி பண்ணி கொடுங்க. சின்ஸ் நாங்கள் ஒர்க்கிங்காக இருக்கிறதுனால எங்களால் அந்தளவுக்கு டைம் எடுத்து படிக்க முடியல, ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், கண்டிப்பாங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா, ஃபாஸ்ட்டாக இந்த ஒரு இயலும் எப்படி படிக்கலாம், இந்த ஃபுல் இயர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி எப்படி பண்ணலாம், இன்னும் எப்படி மெருகேற்றலாம், இல்லை இன்னும் வேறு எதனா ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் ஒரு இயலாக நம்ம என்ன பண்ணலாம்னா வீடியோஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக வேணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இயல் 1ல் போவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிறது 6th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? டேர்ம் 1. ஓகேங்களா? டேர்ம் 1ல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இயல் 1 பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இயல் ஒரு நிமிஷம். இந்த இயலுக்கு இயல் 1 அப்படின்னாலே என்னென்னா தமிழ் தேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த இதுலேருந்தே ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. இப்போ தமிழ் தேன் அப்படிங்கிறதுல என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கவிதை. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாரதிதாசன் தமிழை எப்படியெல்லாம் போற்றுகிறார், எப்படிலாம் ஒரு குழந்தைய கொஞ்சுறா மாதிரி கொஞ்சுறாரு, செந்தமிழுக்கு அவர் என்னென்ன பெயர்கள்லாம் சூட்டி மகிழ்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அப்போ ஆப்வியஸாக இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா நம்மளோட பாரதிதாசன் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். சரிங்களா? தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல், தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், பாரதிதாசன். ஓகேங்களா? இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியங்க. அதனால தான் டிஃபால்ட்டாகவே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஹைலைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தமிழை பார்த்தீங்கன்னா அமுது, நிலவு, மனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 வார்த்தைகளால் ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாருன்னா வர்ணிக்கிறாரு, சொல்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களோட உயிருக்கு நேரானது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. விளைவு அப்படின்னா இங்கே பாருங்கள், கீழே வளர்ச்சி அப்படின்ற ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எங்கள் வளர்ச்சிக்கு நீர், எப்படி ஒரு தண்ணி ஊற்றுனா தான் ஒரு செடி அப்படிங்கிறது வளரும் அப்படிங்கிற மாதிரி, விளைவுக்கு நீர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? தமிழுக்கு மனம் என்று பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தமிழை பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? விளைவுக்கு நீர்னு சொல்லியிருப்பாரு. தமிழுக்கு மனம் என்று பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? ஓகேவா? நிருமித்த அப்படின்னாக்கா உருவாக்கிய அப்படிங்கிறது தாங்க அதோட மீனிங்கு. உருவாக்கிய ஊர், ஒரு ஊரே உருவாக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இளமைக்கு பால். சரியா? நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானளவுக்கு உயர்ந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவார். இன்னொன்று பார்த்தோம்னா சுடர் தந்த தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? தமிழெங்கள் அறிவுக்கு தோல், வைரத்தின் வாழ் அப்படின்னு சொல்லி தமிழை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பார். சரிங்களா? சொல்லும் பொருளும் மீனிங்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. சரிங்களா? அசதி அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், சோர்வு அப்படிங்கிறது தான். விளைவு அப்படின்னாலே வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கி. ஸோ இதுதான் இதோட மீனிங்ஸு. ஓகேவா? அதே மாதிரி பாடலோட பொருளை ஜஸ்ட்டு மனப்பாடம்லாம் பண்ணணும், புரிஞ்சுக்கோங்க. தமிழை என்னென்னலாம் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அமுதுன்னு சொல்கிறாரு, நிலவுன்னு சொல்கிறாரு, மனம்னு சொல்கிறாரு. இந்த ஆர்டரில் தான் புகழ்கிறாரு. சரியா? ஓகேங்களா? உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது, அதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகேங்களா? இது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊராகும் அப்படின்னும் தமிழை சொல்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் அப்படின்னும் சொல்கிறாரு. ஓகே, நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உயர்விற்கு எல்லையாகிய வானம், வானம் அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னும் தமிழை சொல்கிறாரு. அதே மாதிரி சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. ஓகேங்களா? சரிங்களா? உங்களுக்கு தேன் எடுத்திங்கன்னா எப்படி ஒரு சுறுசுறுப்பாகவும் ஒரு இதுவாகவும் இருப்பீங்களோ அந்த மாதிரி. ஓகேவா? சரி, அதே மாதிரி தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் அப்படின்னும் சொல்லியிருப்பார். சரியா? அதே மாதிரி தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். ஓகேவா? இதுதாங்க இதோட ஓவரால் மீனிங். இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணணுமா, வார்த்தைக்கு வார்த்தை படிக்கணுமானா அப்படி இல்லை. சரியா? ஓகேங்களா? சரி, பாரதிதாசனுங்க ரொம்ப முக்கியம். பாரதிதாசனை பற்றி நம்ம அவரை பற்றி பார்க்கும்பொழுது சுப்புரத்தினம். ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது அதாவது அவரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பெயரை பாரதிதாசன். ஓகேங்களா? சரியா? பாரதியோட தாசன்னா அவரோட
அவர் மேலே அவ்வளோ தீராத பற்று, அதனால தான் தன்னை தாசன் அப்படின்னு சொல்லிப்பார். பாரதிதாசன்னு சொல்லிக்கிட்டாரு. அவரோட பெயரை மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் நல்லா பாருங்கள், பாவேந்தர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா புரட்சி கவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவரை, சரிங்களா? அதுதான் அப்போ புரட்சின்னு சொல்லும்போது என்னென்னா பெண் கல்வி பற்றி பேசியிருப்பார். கைம்பெண், விடோஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, அவங்கள ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தையில் சொல்கிறது கைம்பெண், மறுமணம், அதான் புரட்சிங்க இதெல்லாம், ஓகேங்களா? சரியா? பொது உடைமை, பகுத்தறிவு, இதை பற்றி தான் நிறைய இவரோட புரட்சிகரமான கருத்துக்கள் இருக்கும். ஸோ இதை வச்சே புரிஞ்சுக்கலாம், அழகாக புரட்சி கவிஞர், ஓகேங்களா? புரட்சி கவி, சரியா, என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து இதை எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? சரியா? கிளாரிட்டி. மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இது தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாடல் என்ன, அது எதை பற்றி பேசுகிறாரு, ஆத்தர் யார், முடிஞ்சா? சரி, அதோட புக் பேக் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதியாக தான் இருக்கும். நிலவு ப்ளஸ் என்றுனா நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள்னா தமிழெங்கள், அமுதென்று அப்படின்றத பிரித்து எழுதணுன்னா அமுது ப்ளஸ் என்று, செம்பயிர்னா செம்மை ப்ளஸ் பயிர், ஓகேவா? அடுத்தது விளைவுக்கு நீர். விளைவு அப்படின்னாலே நீர்னு அர்த்தம். அறிவுக்கு அப்படின்னா தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், ஓகேவா? பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் வந்து அமுது, நிலவு, மனம், ஓகேவா? சரியா? அதே மாதிரி அடுத்தது தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது நம்மளோட பாரம்பரிய அந்த நடனங்களில் இந்த கும்மி அடித்து பாடுறது அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம், சரியா? ஓகேங்களா? ஸோ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிறத யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னாக்கா பெருஞ்சித்திரனார், சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பலநூறு கண்டதும் அறிவு ஊற்றென்றும் நூல் பல கொண்டதும் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும். இந்த லைன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையாகவே. அன்பு உயிர் பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அன்றே மேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டிடும் காட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், ஓகேவா? சரி, ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள், சரிங்களா? இந்த முக்கியம். அதே மாதிரி ஊழி அப்படின்னாலே நீண்டதொரு காலப்பகுதியை தான் நீங்கள் ஊழி அப்படின்னு சொல்லுவீங்க. மேதினினா உலகம், இது பல பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை, சரியா? ஓகேவா? ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், ஊழி அப்படின்னா நீண்டதொரு பெரும் காலப்பகுதி, சரியா? ஓகே. ஸோ இந்த பாடலில் என்ன சொல்லியிருப்பாரு மீனிங் அப்படின்னாக்கா பெண்கள் 8 திசையிலும் பரவிடும்படி தமிழின் புகழை வந்து கும்மி அடித்து அந்த புகழை வந்து 8 திசையிலும் கேட்குற அளவுக்கு கை கொட்டி கும்மி அடித்து நம்ம தமிழோட புகழை பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பல 100 ஆண்டுகள் உள்ளது தான் என்னதுன்னா நம்ம ஊழி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? தமிழை இவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். பொய்யை அகற்றும் மொழி, மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி, சரியா? இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, அறத்தை தரும் மொழி, ஓகேங்களா? உயர்ந்த அறத்தை தரும் மொழி, சிறந்த இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி அப்படின்னு தமிழ் மொழியை பயங்கரமாக வந்து ரொம்ப ஒரு பற்றோடு பேசுகிறவர் தான் பெருஞ்சித்திரனார். ஸோ ஓகேங்களா? பாவேந்தர் வந்து புரட்சிங்க, ஓகேங்களா? சரியா? பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கம், சரிங்களா? பாஷா படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே பயங்கர டான் மாதிரி இருந்தார் பெருஞ்சித்திரனார். சும்மா அது ஒரு ஷார்ட்கட்டுங்க, ஓகேங்களா? யாரும் எதையும் பர்சனலாக எடுத்துக்க வேணாம், சரியா? மாணிக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவரை பாவேந்தர்னு சொன்னோம், புரட்சி கவின்னு சொன்னோம். இவரை நம்ம பாவலரேருன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இவரோட புக்ஸ் என்னென்ன அப்படின்னாக்கா முதல்ல என்னென்ன நூல்கள்னால் கனிச்சாறு, ஒரு ஃப்ரூட்ஸை பற்றியே பேசுகிற மாதிரியே ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, ஓகேங்களா? ஃப்ரூட்ஸ் வந்து கொத்து கொத்தாக இருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா நூறாசிரியம். இதெல்லாமே என்ன அப்படின்னாக்கா இவர் எழுதிய நூல்கள். அதே மாதிரி இவர் என்னென்ன இதழ்கள் நடத்தினார் அப்படின்னாக்கா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், சரிங்களா? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், ஓகேங்களா? தமிழ்நாட்டில் தமிழ் சிட்டுன்னு தென்மொழியை வச்சு நடத்தினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, இந்த பாடல் பார்த்திங்கன்னா கடிச்சாறு அப்படிங்கிற அந்த நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க, சரியா? ஓகேவா? அடுத்தது ஒரு சின்ன ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு இதை யார் பாடியிருப்பாங்க அப்படின்னாக்கா வாணிதாசன் பாடியிருப்பார், சரியா? தோன்றி 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 அப்படின்னாலே வாணிதாசன் அப்படின்னு கொஞ்சம் சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க,
ஓகே. ஸோ புக் பேக் கொஷின் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். சரிங்களா? தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி, உலகம் சுருங்கி விட்டது மேதினி. ஓகேங்களா? செந்தமிழை பிரித்தோம் அப்படின்னா செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? பொய் அகற்றும்னா பிரித்தெழுதுக, பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும்னா பாட்டு இருக்கும். 8 ப்ளஸ் திசை 8 திசை. ஓகேங்களா? சரியா? மோனை அப்படின்னா முதல் எழுத்து. ஒரு பாடல் அடியில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா அது மோனைன்னு சொல்லுவோம். பாடலில் 2வது எழுத்து ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அதை எதுகைன்னு சொல்லுவோம். பாடல் அடியில் இறுதி எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா அதை இயைபு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனாலும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா வளர்த்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? மூத்த தமிழ், அதாவது தமிழை தாங்க ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சரியா? இங்கே தமிழுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப என்ன அப்படின்னாக்கா தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போது நெஞ்சில் இடிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள் அப்படின்னு வளர்த்தமிழை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நார்மலாகவே லாங்குவேஜ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா மனித இன பரிமாணம் வளர்ச்சியின் சிறப்புகளில் மொழி ஒன்று. ஓகேங்களா? ஒன்று மொழி மனிதரை மற்ற உயிரினங்களிடமிருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டுவது தான் என்ன அப்படின்னா மொழி. ஓகேங்களா? மொழி வந்து நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. சரியா? உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம். அதில் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒன்று, ரொம்ப தொன்மை, அதாவது ரொம்ப பழமையான மொழியும் கூட. நமக்கு எழுத்து வடிவமும் இருக்குது, பேச்சு வடிவமும் இருக்குது. கரெக்டுங்களா? ஓகேங்களா? ஸ்கிரிப்டும் இருக்குது, நம்ம பேசவும் செய்வோம். ஓகேங்களா? சில லாங்குவேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்காது. அதனால தான் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா செம்மொழி அப்படின்ற உயரிய அந்தஸ்து அப்படிங்கிறது இருக்குது. இப்போது தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் எவ்வளோ மொழி படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், பயின்றிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். தமிழ் மொழி மாதிரி ஒரு இனிதான மொழி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி மூத்த மொழி அப்படின்னு சொல்லியிருப்பார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி, அதான் அவங்களுக்கு வயசு ஜாஸ்தியான அவள் எப்போ பிறந்தான்னு அவங்களுக்கே தெரியல, அவ்வளோ ஒரு இதுவானவங்க, அவ்வளோ மூத்தவங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப அழகாகவே ஒரு அம்மாவை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? யார்? பாரதியார். ஓகேங்களா? சரி, இதில் பார்த்தோம் அப்படின்னா வளவலன்லாம் படிக்க வேணாங்க. சரியா? தொல்காப்பியம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தொல்காப்பியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். கரெக்டுங்களா? சரியா? அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னன்னா இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ எளிய மொழின்னு நீங்கள் பேசும்பொழுது தமிழ் மொழி வந்து பேசவும் எழுதவும் படிக்கும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் நமக்கு உயிரெழுத்து அப்படிங்கிறது வரும். அதெல்லாம் ஓகேங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். ஓகே, இப்போ மெயினான விஷயம் என்னென்னா தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளாக் வைஸ் அப்படின்ற இதில் நம்ம பிரிப்போம். கிளாக் வைஸு, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பிரிச்சிடலாம். இப்போ நீங்கள் வலஞ்சுழி அப்படின்னு சொல்கிறீங்கனாலே என்ன அப்படின்னாக்கா நீங்கள் கிளாக் வைஸ். ஓகேங்களா? அந்த எழுத்தாகவே மேக்ஸிமம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் இங்கே ஆரோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? அதாவது இதெல்லாமே கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் தான் ஆ, ஏ, ஔ, நா, ஞா, இதெல்லாமே. சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா டா, யா, ழா, பா, மா, இது எல்லாமே. சரியா? ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். இதை நம்ம அந்த எழுத்து எழுதும்போதே தெரிஞ்சிடும் எது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சொல்லு வந்து எந்த இலக்கியத்தில் ஆளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஷின் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை பார்த்துக்கணும். தமிழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தா, தோ, சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி. சரிங்களா? தமிழ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா தொல்காப்பியத்தில் தான் யூஸ் பண்ணாங்க. சரியா? தமிழின் கிளவியும். ஓகேங்களா? சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான நூல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்போ பழமையான அப்படின்னா வயசான அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளவி சாரிங்க ப்ளீஸ். சரிங்களா? கிளவியும். அப்போ தமிழ். சரிங்களா? தமிழ் வந்து தொல்காப்பியத்தில் தமிழின் கிளவியும் 11 அப்படின்ற தொல்காப்பியத்தில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தமிழ் நாடு. சரியா? ஓகேங்களா? சிலப்பதிகாரம் அப்படின்ற மாதிரி இங்கே நாடு காரம் அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்லைன் பண்ணிப்போம் இல்லைங்களா? அதாவது நம்ம அந்த கால் போட்டு எழுதுவோம்ல, கா,
நா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் சும்மா நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். நாடு காரம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, சும்மா ஒரு ஷார்ட்கட் தாங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னாக்கா இந்த சிலப்பதிகாரமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் அப்படின்ற மாதிரி வஞ்சிக்காண்டமில் பார்த்தீங்கன்னா 165 பாடலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. தமிழன் அப்படிங்கிற ஒரு அப்பர் யாருன்னா ஒரு தமிழர். ஓகேங்களா. ஸோ எதுலனா திருத்தாண்டகத்தில் பார்த்திங்கன்னா தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்பர் வந்து ஒரு தமிழன். ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழன் அப்படின்றது அப்பர் தேவாரமில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழன் கண்டாய் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி சீர்மை மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சீர்மை அப்படின்னாக்கா ஒழுங்காக இருக்கிறது அப்படின்னு தானங்க அர்த்தம். இதில் பார்த்தோம், மெயினாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து திணைகளை 2ஆக பிரிச்சுருவாங்க, உயிர்திணை அக்ரிணை. சரிங்களா. ஓகேங்களா. பயோட்டிக் ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா. உயிர்த்திணையின் எதிர்சொல் தாழ்த்திணைன்னு வரணும். ஆனால் அவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக தமிழில் பார்த்தீங்கன்னா உயிரல்லாத திணை அப்படின்னும் இன்டீசெண்டாலாம் சொல்ல முடியாது. அதுக்கு தான் பயங்கர ரொம்ப அழகாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா அக்ரிணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ தான். அதே மாதிரி ரொம்ப ஒரு விஷயத்த இனிப்புன்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாகற்காய் கசப்புடையது தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கசப்புக்காய் அப்படின்னு சொல்லாமல் அதையும் ரொம்ப அழகாக டீசெண்டாக பாகு அல்லாத காய், பாகுனா இனிப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதனால் பாகற்காய் அப்படின்னு கசப்பு காய்னு சொல்லாமல் பாகற்காய்னு சொல்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள் தமிழ் எவ்வளோ ஒரு டெப்த் மீனிங்கை டீசென்சியை இது பண்ணுறாங்கன்றது தான். ஓகேவா. ஸோ அடுத்தது வளமை மிக்க மொழி. சரியா. வளமை மிக்க மொழின்னு சொல்லும்பொழுது தொல்காப்பியம் நன்னூல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச இலக்கண நூல்கள். சரிங்களா. இலக்கணம் மிகுந்தது. 8 தொகை 10 பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இலக்கிய நூல்கள். திருக்குறள் நாலடியார்லாம் பார்த்திங்கன்னா அறநூல்கள். சரியா. அப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படிங்கிறது காப்பியங்கள். இதில் இந்த வார்த்தை மெயினாக புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. ஸோ ஒரு பூவினோட 7 நிலை என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அப்போ அரும்புக்கு ஆப்போசிட் யார் அப்படின்னா செம்மல். சரியா. ஓகேவா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓரெழுத்து அந்த பல சொல் கொடுத்துருப்பாங்க. மா அப்படின்னாக்கா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல். இது வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். துகள், மேன்மை, வயல், வண்டு, இதெல்லாமே மா அப்படின்ற ஒரு சொல்லுங்க அது. ஓகேங்களா. அதுக்கு இருக்கிற பல பொருள் இது எல்லாமே. ஓகேவா. சரியா. வளர்மொழி அப்படின்னு சொல்லும்போது தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ் அப்படின்னாலே எண்ணம். ஓகேங்களா. இசைத்தமிழ் அப்படின்னாலே உள்ளத்தை அப்படியே உங்களை வந்து சாந்தப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடகம் அப்படின்னாக்கே உணர்ச்சி பொங்க அப்படியே பயங்கரமாக மூழ்கி போய் சீரியல் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. இயல்னா அப்படியே எண்ணம், இசை அப்படின்னா உள்ளம், நாடகம் அப்படின்னா உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். சரியா. ஓகேவா. ஸோ தமிழில் பார்த்தோன்னா காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்கள். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. சரியா. இந்த பாக்ஸ் முக்கியங்க. அதாவது இலை என்னென்னா நம்ம கெஸ் பண்ணிவிடுவோம். இதில் மெயினாக என்னென்னா தோகைங்க. கரும்பு, நாணல், இது தோகை அப்படின்னு சொல்லுவோம். பொங்கல் வேறு வருது. சரியா. அப்போது அந்த கரும்பு தோகையை வெட்டுங்க அப்படின்னு தான் சொல்லணும். கரும்பு இலையை வெட்டுங்கன்னு சொல்லக்கூடாது. சரியா. பார்க்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாவரத்தோட இலையோட பேருங்க இது. பனை ஓலை, தென்னை ஓலை தெரியும். சப்பாத்தி கள்ளி, அதை மடல்னு சொல்லுவோம். தாழை மடல்னு சொல்லுவோம். மல்லித்தழை கொஞ்சம் கொடுங்கன்னு நம்ம கேட்போம். கொத்தமல்லிங்க. ஓகேவா. நெல்தாள், வரகுத்தாள். ஓகேங்களா. அருகுப்புல், கோரைப்புல், அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, ஆலை இலை, அரசு இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. ஓகேங்களா. இயல்னா எண்ணம் அப்படின்றது சும்மா எழுதியிருப்பேன். ஓகேவா. ஸோ புதுமை மொழி அப்படின்னாலும் என்னென்னா இப்போ நிறைய வந்திருக்கு இல்லைங்களா. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை, இது மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஈக்குவலாக தமிழை நம்ம கொண்டு வரணும், அறிவியல் தமிழில் கொண்டு வரணும், சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரி வரணும் அப்படின்னாக்கா மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா எண்களின் வடிவத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அதாவது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். ஓகேவா. ஒரு லாங்குவேஜை வந்து நீங்கள் வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நியூமரிக் டேட்டாவாக தான் எடுத்துக்கோ. இது 0 or 1 அந்த மாதிரி 1 to 3லாம் எடுத்துக்காதுங்க. தொல்காப்பியம் என்னும் நன்னூல் போன்ற நாம் படிப்பதற்கு எழுதப்பட்டவை ஆயினும் கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளது. சரியா.
ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1 to 10 வரைக்கும் இங்கே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் மெஷின் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்படியே இப்படி தான் இருக்கும். 0 0 0 1 1 1 0 0 அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரியா? ஆனாலும் இங்கே என்ன அப்படின்னாக்கா ஒரு கிரிப்டோ வேர்டு மாதிரி ஒரு கிரிப்டோ இது மாதிரி சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்குலாம் தேவையில்ல. 1 அப்படின்னா கா அப்படின்னு எடுத்துப்பாங்க. 2னா ஊ, 3னா அந்த ngா போடும்போது அப்படியே பாதியில் நிறுத்திடுறது. 4 வந்து சா, 5 வந்து ரூ, 6 வந்து பார்த்திங்கன்னா சு அப்படின்னு போடுறது பதிலாக பக்கத்தில் இன்னொரு கால் போட்டுறீங்க. 7 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7 எழுதுகிற மாதிரியே அப்படியே ஏ. 8 பார்த்திங்கன்னா 9 வந்து கு, இந்த இடத்துல 9 தெரிகிற மாதிரி இருக்கும். 10 வந்து பார்த்திங்கன்னா காவும் 0வும் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மற்றபடி நடுவில் சொல்லியிருக்க அதெல்லாம் வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்தெந்த வேர்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஆனிமல்ஸோட பேர் பாம்பு, முதலை, மீன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து குறுந்தொகையில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செய் அப்படின்ற ஒரு வார்த்தையிலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியமில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி மெயினான ஒரு விஷயம் கலித்தொகையில் வந்து வேளாண்மை அப்படிங்கிற வார்த்தையை வந்து கலித்தொகையில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. திருக்குறள்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். உழவர் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திங்கன்னா நற்றிணையில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றெல்லாம் வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு தொல்காப்பியம்லேருந்து தான் மேக்ஸிமம் இருக்குமே தவிர ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மெயினான இதுதான். செய், மீன், முதலை, பாம்பு, வேளாண்மை, உழவர். சரியா? ஓகே. ரொம்ப வளவளன்னு இருக்கக்கூடாதுன்னு தாங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக அப்படியே ரொம்ப இதுவாக இல்லாமல் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்களா? கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகே. ஸோ பிறந்தநாள் வாழ்த்துன்னு பார்த்திங்கன்னா அறிவுமதி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பெருசாக பார்க்க வேண்டாம். இதோட மீனிங் பார்த்திங்கன்னா தொன்மைனா பழமை, இடப்புறம்னா இடம் ப்ளஸ் புறம், சீரிழமைனா சீர்மை ப்ளஸ் இளமை. புக் பேக் நமக்கு கண்டிப்பாக பார்த்துக்கணும். சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் அப்படின்னாக்கா சிலப்பதிகாரம். கணினி தமிழ்னா கணினி தமிழ். ஓகேங்களா? தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும்னு பாடியவர் வந்து பாரதியார். மா என்னும் பொருள்னா விலங்கு. சரியா? மாடம், வானம், அம்மாலாம் கிடையாது. சரியா? நாம் சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுவது பார்த்திங்கன்னா மொழி. தமிழ் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். சரியா? மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். சரியா? ஓகேவா? ஸோ இந்த கனவு பழித்ததுலாம் இதில் ஒன்றுமே இருக்காதுங்க. இதில் வந்து சில ஹைலைட் பண்ணியிருக்கிறது சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னாக்கா உயிர்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓரறிவு முதல் 6 அறிவு வரை நம்ம வகைப்படுத்தியிருப்போம். இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கண்டென்சேஷன், ப்ரிசிபிடேஷன் பற்றிலாம் எதில் பேசியிருப்பாங்க அப்படின்னாக்கா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை பற்றி பேசியிருப்பாங்க. கடல் நீர் ஆவியாகிறது கண்டென்சேஷன், குளிர்ந்து மேகமாய் மழை பொழிகிறது ப்ரிசிபிடேஷன். ஓகேவா? இந்த சயின்டிஃபிக் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை 2 திரு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள்லையும் சொல்லியிருக்காங்க, திருப்பாவையிலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. சரிங்களா? இதுலேயும் வச்சுருக்காங்க. பரிபாடல், இது பாட்டு பாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கார் 40. சரிங்களா? 40 வாட்டி திரும்ப திரும்ப கேட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? முல்லைப்பாட்டு, பரிபாடல், கார் 40, திருக்குறள், திருப்பாவை. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆழ அமுக்கி முகுக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஏர் இது இருக்குன்னா அதை நீங்கள் தண்ணியில் அமுக்க முடியாதுன்னு இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. சயின்ஸு. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நிலம் நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் மாதலின். இது பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். சரிங்களா? 5 பொருளை பற்றியும் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா என்னென்னா தொல்காப்பியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலந்த மயக்கம் 5ம் கலந்ததுனால மயக்கம் வந்துருச்சுன்னு எங்கே சொல்லிட்டாங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஷார்ட்கட்னு நான் திரும்ப சொல்கிறேன். ஓகேங்களா? கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி. ஓகேங்களா? கமஞ்சூழ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கமஞ்சூழ் அப்படின்னா கார் 40. சரியா? ஓகேவா? நெடுவெள்ளூசி வசி பரந்த வடு. சரிங்களா? பரந்த 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளூசி பரந்த வடு. வெள்ளை ஊசி வச்சு தைச்சு இது பண்ணாங்க அந்த பரந்த வடுவில். ஓகேங்களா? எதுனா 10. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முதிர் பரதவர் அப்படின்னா கோட்சுரா நரம்பு அப்படிலாம் பேசுனாங்கன்னா அது நற்றிணை. ஓகேங்களா? நரம்பை பற்றி பேசுனாங்கன்னா நற்றிணை. திரும்பவும் சொல்கிறேன், ஷார்ட்கட். சரியா? ஓகேவா? ஸோ இதில் தான் சொல்லியிருப்பாங்க அந்த நரம்பை வச்சு எப்படி வந்து ஒரு இது தையல் போடுறது, எப்படி வந்து அந்த இது பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வேறு எதுவுமே இல்லை. ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொலைவில் உள்ள பொருள் வந்து அருகில் காட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா
தோன்ற செய்யும். அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்தினை திருவள்ளுவ மாலையில் என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. அவர் அப்பயே சொல்லிட்டு போயிட்டார், அன்றே கணித்தார். சரியா? திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஓகேங்களா? ஒரு சின்ன இதுவே லிஞ்ச் மாதிரி என்னென்னா அது ஒரு பெருசாக காட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? சரியா? இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா, நீங்கள் லேட்டு அப்படின்ற மாதிரி. இது பாக்ஸ் கண்டென்ட் படிக்கணும். சரிங்களா? நம்மளோட மேனாள் குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா டாக்டர் ஆபேஜா அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் பார்த்திங்கன்னா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். சரியா? ஓகேவா? ஸோ தமிழ் மொழியை பார்த்திங்கன்னாக்கா இலக்கணமாக 5ஆக பிரிக்கலாங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இப்படி 5ஆக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உயிரெழுத்து நமக்கு நல்லாவே தெரியும். இயல்பாகவே காற்று வெளிப்படும் போது அந்த வார்த்தைகள் எழுத்துக்கள் பிறக்கிறதுனால உயிரெழுத்துன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? வாயை திறக்கும் போது, உதடை குவிக்கும் போது இதனாலலாம் வரும். சரிங்களா? நமக்கு நல்லாவே தெரியும். ஆ முதல் அவு வரை எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 12 உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன. ஓகேவா? சரியா? இதில் ஆ இ உ ஏ ஓ அப்படிங்கிறது குறுகிய சவுண்டு, குட்டியாக வருது. சரியா? ஆ இ உ அப்படிங்கிறதுல நீண்டு ஒலிக்கிறது. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா குரில் அப்படின்னு குறுகி ஒழிச்சா அதுக்கு பேர் குரில் எழுத்துக்கள். எத்தனை இருக்குது? 5 இருக்குது. நீண்டு ஒழிச்சா அதுக்கு பேர் என்ன? நெடில். எத்தனை இருக்குது? 7 இருக்குது. சரியா? ஓகேவா? இந்த நீண்டு ஒழிக்குது, கம்மியாக ஒழிக்குதுன்னு டைம் பீரியடை சொல்கிறோம்ல, அந்த கால அளவுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரிலுக்கு எவ்வளோ மாத்திரை? 1 மாத்திரை. நெடிலுக்கு எவ்வளோ மாத்திரை? கால அளவுக்கு 2 மாத்திரை. இப்படி படித்தா போதுங்க. முட்டி மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகேவா? அடுத்தது மெய்யெழுத்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா மெய்யெழுத்து மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துகள் ஒலிக்க உடல் இயக்கத்திற்கு பங்கு இன்றியமையாதது. சரிங்களா? 18 மெய்யெழுத்துகள் இருக்குது, இக்குலேருந்து இன்னு வரைக்கும். அதில் மெல்லினம் பார்த்திங்கன்னா ஞங்கன நமன. சரியா? அதில் மேலே புள்ளி வச்சுருங்க. வல்லினம் பார்த்திங்கன்னா கசட தபர, புள்ளி வச்சுருங்க மேலே. இடையினம் எரல வழல. ஓகேங்களா? மெய்யெழுத்துக்களோட மாத்திரை பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. சரியா? ஓகேவா? ஸோ மெல்லினம் அப்படின்னா ஞங்கன நமன, வல்லினம் கசட தபர, இடையினம் எரல வழல, மேலே புள்ளி வச்சிடணும். ஓகே, ஃபைன். சரியா? ஸோ இதை தான் நம்ம சொல்லியிருப்பாங்க. அதாவது வன்மையாக ஒலிக்கும், மென்மையாக ஒலிக்கும். வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த எரல வழல. சரியா? ஓகேவா? இடையினம் அப்படின்னு அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இருக்கிறது. ஓகே, சரியா? உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 18 × 12ங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 216 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது, மெய்யுடன் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. உயிர்மை குறில் நெடில் அப்படின்னு 2ஆக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆயுத எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு. இதுதாங்க இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. கபிலர் அப்படின்னா காக்கு எவ்வளோ மாத்திரை? பி லா இர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்கள் பேரை போட்டு எவ்வளோ மாத்திரை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஃபுல்லாக இயல்1. பின்னாடி முக்கியமான ஒரு விஷயம் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பாக நம்மளோட சிலபஸில் இருக்குது. அப்போ டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக பார்த்துக்கணும். வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், இணையம்னா இன்டர்நெட், தேடு பொறினா சர்ச் இன்ஜின், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப்புங்க. ஓகேங்களா? நான் உனக்கு புலனமில் மெசேஜ் அமைச்சிருக்கேன், செய்தி அமைச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அடுத்த வாட்டி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா? இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதுறைனா டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப்பு, மின்னஞ்சல்னா இமெயில். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இயல் 1. ரொம்ப வளவலனும் இருக்கக்கூடாது, பட் அட் த சேம் டைம் அழகாக கிறிஸ்பாக ஷார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு ½ அன் ஹவர் டார்கெட் பண்ணி நான் எடுத்தது. கண்டிப்பாக எனக்கு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சப்போர்ட் வேணும். ஸோ இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரியா? நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாஸ்ட்டாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.